நாம 2017 ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடணுமே, இவங்க அதுக்கு முன்னாடியே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி தடையை நீக்கணும்னு போராடி கைதாகி இருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே போராடிட்டே இருக்க முடியுமா? போராடுறவங்களே அரசை நிர்வகிச்சா போராட்டங்களே தேவை இருக்காதுல்ல. அதுக்கு தேர்தல் இவங்க அதையும் விட்டு வைக்கல. ஒரு தேர்தல் விடாம எல்லா தேர்தலையும் போட்டியிட்டாங்க. 3 வருஷத்துல 4 மடங்கு அதிகம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 17 லட்சம் வாக்குகள். ஓட்டு காசு கொடுக்காம, செலிபிரிட்டி வேல்யூவே இல்லாம எப்படிங்க இவ்வளவு ஓட்டு விடும்? திட்டங்கள் தான். தேர்தல் அறிக்கையில இவங்க முன் வச்ச நல்ல திட்டங்களை பார்த்து பக்கத்து மாநிலங்கள்ல நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமா மீனவர் பாதுகாப்புக்காக நெய்தல் படை அமைக்கப்படும் சொன்னாங்க. கேரளாவில் நெய்தல் படை அமைச்சிட்டாங்க. இவங்களோட ட்ரேட்மார்க்கே இவங்க முன்வைக்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கை தான். சந்தை பொருளாதாரம் அந்நிய முதலாளிகளுக்கானது, தற்சார்பு பொருளாதாரம் தான் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமானதுன்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. கொரோனா தாக்கத்துக்கு அப்புறம் தான் மத்திய அரசுக்கே இது புரியுது. இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. கல்வி, மருத்துவம், பாலின சமத்துவம்னு எல்லாத்துக்கும் புது திட்டங்கள் வகுத்து சொல்லியிருக்காங்க.